ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. இன்றைக்கி கிருஷ்ணாஷ்டமி புண்ணிய காலம். ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரம், அஷ்டமி திதி, உயர்ந்ததான நட்சத்திரம். அப்பேற்பட்ட நன்னாளில் கிருஷ்ணன் ஜென்மாஷ்டமி. கிருஷ்ணன் பிறக்கிறான் ராத்திரி 12 மணிக்கு காராகிரகத்தில். இந்த கிருஷ்ணாஷ்டமி விரதம் பண்ணி புண்ணியம் பண்ணால் என்ன, பூஜை பண்ணால் என்ன பலன்னு நாரதருக்கே சந்தேகம் வருது. நாரதர் உடனே என்ன பண்ணுறார், தன்னுடைய பிதாவான பிரம்மாட்ட போய் சத்தியலோகத்துக்கு போகிறார். சத்தியலோகத்துக்கு போய் இந்த கிருஷ்ணனுடைய விரதம் அனுசரித்தா என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறார். எல்லாரும் சொல்லுவா 3.25 நாழி 3.25 நாழியும்பா. இல்லை, இது 3.25 நாழி இல்லை, 3.25 நாழி தான். 1 மணி 20 நிமிஷம். அப்போ ஏற்பட்ட காலத்தில் அது பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதாக ஒரு பெரியவாள்லாம் சொல்கிறா. இந்த பூஜை பேதமே கிடையாது. சிவா விஷ்ணு பக்தர்கள்லாம் சேர்ந்து பண்ணுவா, பெண்கள்லாம் பண்ணுவா, ராஜாக்கள்லாம் பண்ணுவா, யார் எல்லாரும் பண்ணலாம். ஏன்னா இடையர் குலத்தில் இவன் பிறந்ததுனால ஜாதி மத பேதமின்றி எல்லாரும் பூஜை பண்ணக்கூடிய ஒரு கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப உயர்வாக சொல்லியிருக்கு. அதோடு இல்லை, இந்த பூஜை பண்ணதுனால சகலவிதமான பாவங்களும் போகி வைகுண்ட பதவி அடையலாம் அப்படிங்கிறதாக பிரம்மா சொன்னதாக சொல்கிறார். இந்த கலியுகத்தில் ஜனங்களுக்கு நிறையா பாவம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த பயத்தெல்லாமும் இந்த பாபத்தெல்லாம் போக்கக்கூடிய சக்தி இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி புண்ணிய காலத்துக்கு உண்டு. ஜெயந்தின்னு சொன்னாலே போருமா. ஜெயந்தின்னா கிருஷ்ண ஜெயந்தி தானா, வேறு யாருக்கும் ஜெயந்தி அப்படி பெருமையாக சொல்கிறதில்ல. இந்த ஜெயந்தின்னு நினச்சாலே அப்பேற்பட்ட பாபம், எப்படி பாம்பு சட்டையில் பாம்பம் முறியுறதோ, பாம்பு சட்டை தானே பாம்பு போகும்போது தானாக உறிஞ்சி போயிடும். அது கோஸ்டாண்டெல்லாம் தேடாது, அங்கெங்கெல்லாம் போகாது. அதுமாரி இந்த பாபங்கள்லாம் ஜெயந்தின்னு காதில் கேட்டாலே போருமா. அதுவும் இல்லை, 7 ஜென்மத்தில் பண்ண பாவம் போகுங்கிறார். அது மட்டும் இல்லை, உபவாசம் இருந்து செய்தவர்களுடைய பாபம் நீங்குவதோடு அஸ்வமேதம் பாயாகம் பண்ணால் என்ன பலமோ, அதேமாதிரி ஆச்சேது ஹிமாச்சல பரியந்தம் தீர்த்த ஸ்நானம் பண்ணால் என்ன பலனோ, இந்த குதிரை யானைகளை 1000 குதிரைகளை 1000 யானைகளை தானம் பண்ணால் என்ன புண்ணியமோ அப்பேற்பட்ட புண்ணியம் கிடைக்கணுங்கிறார். அதோட இல்லை, கோடி ரத்தனம் கொடுத்தாலும் சரி, அதுவும் எங்கே கொடுக்கணுங்கிறார், குருக்ஷேத்திரத்தில் போய் தானம் பண்ணால் என்ன புண்ணியங்கிறார். அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுது, யுத்தம் பண்ண பூமி குருக்ஷேத்திரம், பாண்டவாள் கௌரவாள்லாம் யுத்தம் பண்ண பூமி. அந்த யுத்த பூமியில் போய் தானம் பண்ணுங்கிறார். யுத்த பூமியில் தானம் பண்ணால் 1 கோடி பலன் சொல்லியிருக்கு. அப்பேற்பட்ட பலன் இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி இன்றைக்கி பூஜை பண்ணால் கிடைக்கிறதா. அப்பேற்பட்ட உயர்ந்ததும். அதோடு இல்லை, என்னன்றி கொண்டாருக்கும் முய்வுண்டா முய்வில்லை, செய் நன்றி கொண்டமாக இருக்குன்னு சொன்ன பிரகாரம் ஆபத்து காலத்தில் உதவி பண்ணுறாளே, அந்த ஆபத்து காலத்தில் உதவி பண்ணால் இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் என்ன பாவம் போகுமோ அந்த பாவம் போகுமா. அப்பேற்பட்ட உயர்ந்த பாவம் இந்த ஆபத்து காலத்தில் உதவுறதுக்கு அப்பேற்பட்ட கிருஷ்ண ஜெயந்தி. அதோடு இல்லை, அமாவாசைகள், பௌர்ணமிகள், சங்கராந்தி தினங்கள், பிதுர் தேவதைகளை குறித்து உபதேசம் பண்ணுற தர்ப்பணங்கள்லாம் மற்ற தினத்தில் போய் கயாவில் தர்ப்பணம் பண்ணாலோ, காசியில் தர்ப்பணம் பண்ணாலோ, புண்ணியக்ஷேத்திர தர்ப்பணாலோ என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணிய தினம் இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்றைக்கி பூஜை பண்ணுறதால கிடைக்குங்கிறார். அதோடு இல்லை, நான் தான் ஏற்கனவே சொன்னேன், 3.25 கிடையாது, 3.25 நாழி இந்த கிருஷ்ணனை நினச்சி பூஜை பண்ணிட்டா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறோம் அத்தனையும் கிடைக்குமா. அப்பேற்பட்ட உயர்ந்ததான இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி பூஜை. அதோடு இல்லை, நம்ம தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் சொல்லிகிட்டு இருக்கோமே, அந்த பாவம் இந்த கிருஷ்ண ஜெயந்தி பண்ணால் போய்டுதான். அதோடு இல்லை, தர்ம அர்த்த காம மோக்ஷ 4 வித புருஷார்த்தங்கள் கைகூடி வருமா. அப்பேற்பட்ட உயர்ந்ததான இந்த ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம், அஷ்டமி திதி கூடிய நாள். கார்த்தால எழுந்து ஸ்நானம் பண்ணி கொஞ்சம் உபவாசங்கள்லாம் இருந்து வாசலில் கிருஷ்ணனை கூப்பிடுவா. வாசலில் ஒரு சின்ன காலெல்லாம் போட்டு கூப்பிட்டு கிருஷ்ணன் வரா மாதிரி பண்ணி, கிருஷ்ணன் மந்தமேச்ச அழகு மாந்தையில் அவ்வளோ உயர்ந்தது. பக்கத்தில் இருக்கிற கிராமம் பில்லூர்னு கிராமம். இந்த மாட்டை ஓட்டிண்டு பில்லூருக்கு பசு மாட்டெல்லாம் மேய கொண்டு போய் வரான். அதே மாதிரி அம்பாள் பரமேஸ்வரன்ட்ட கோவிச்சுண்டு பக்கத்தில் கண்டுபிடிச்ச ஊர் தான் ஸ்ரீகண்டபுரம்னு பேர். அப்படியே எல்லாத்துலேயும் ராமாயணம் பாகவதத்தில் கும்பகோணம் பக்கங்கள், தஞ்சாவூர் ஜில்லா,
பிராச்சீனமாக தஞ்சாவூர் ஜில்லா. இப்போதைக்கு அது தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறைன்னு பிரிஞ்சு போயிடுது. அதெல்லாம் ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்துமே ஒரு தனி புண்ணிய பூமி. அப்பேற்பட்ட புண்ணிய பூமியில் இந்த விசேஷம் நிறையா நடக்கும். பூஜை பண்ணி நாமக்கல்லாம் பாடி பஜனையெல்லாம் பாடினா பகவான் அப்படி குளிர்ந்து போகிறானாம். அது மட்டும் இல்லை, மறுநாள் காலத்தால் ஒரு வைதிகாலையோ பிராமணாலேயோ ஒரு அந்தனரையோ கூப்பிட்டு ஒரு புது வஸ்திரங்கள்லாம் கொடுத்து அவளுக்கு வேண்டிய தட்சணைகள்லாம் கொடுத்து பண்ணினா கிருஷ்ணன் அப்படி ஒரு குளிர்ந்து போகிறானாம். இந்த கதையை பார்வதிக்கு பரமேஸ்வரன் சொல்கிறார். கிருஷ்ண ஜெயந்தி மகோத்சவத்தினால என்ன பலன்னு சொல்கிறார். அதே மாதிரி ஹரிச்சந்திரன் சனத்குமாராதிகள்கிட்டெல்லாம் போய் இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமினால் எவ்வளோ புண்ணியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாராம். இப்பூலகில் பிறந்த ஒரு பெரிய பாபத்தை போக்கிக்கிறதுக்கு இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ரொம்ப விசேஷமாக இருக்குது. இந்த ஸ்ரீ ஜெயந்தி இப்பவும் பார்த்தீங்கன்னா துவாரகை, பிருந்தாவனம், மதுரா, குருவாயூர், உடுப்பி, பூரி ஜெகநாதம் அப்படிங்கிற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக நடந்துட்டுருக்கு. உரியடி உற்சவம் என்ன, நந்தோத்சவம் என்ன, எல்லோரும் வந்து பார்க்கணும். எங்கள் கிராமத்தில் மந்தமேச்ச கிருஷ்ணன் ரொம்ப அழகாக உரியடி பண்ணிகிட்டு இருக்கார். நந்தோத்சவம்லாம் பண்ணிகிட்டு இருக்கார். ஒருத்தர் மேல் பால் அடிச்சுண்டு, தயிர் அடிச்சுண்டு, வெண்ணெயை தடவிண்டு ரொம்ப விசேஷமாக நடக்கிறது. இந்த வருஷம் ஐப்பசி 1ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரைக்கும் நடக்கிறது. இங்கிலீஷ் தேதிக்கு 18/10 18, 19, 20 ஆகிய 3 நாள் கிருஷ்ணன் புறப்பட்டு வெளில வரார். முன்னெல்லாம் ஆரம்ப காலத்திலலாம் கிருஷ்ணன் ஒரே நாள் கோகுலாஷ்டமியாக புறப்பட்டு இருந்தார். இப்போ அந்த உரியடி உற்சவம்லாம் பண்ணுறதுனால கிருஷ்ணன் 2வது தடவையாக கிராமத்தில் புறப்படுறார். அதே மாதிரி ஐயனாரும் அன்றைக்கி புறப்படுறார். கல்யாணம் பண்ணிட்டு கல்யாண கோலத்தோட பூர்ண புஷ்கலாம்போட கிளம்புறார். அதேமாதிரி பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சகிதமாக கிளம்புறார். இதெல்லாம் பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சி. அப்படியும் சில பேருக்கு நம்மளால் எத்தனையோ இடைஞ்சல்கள்லாம் இருக்குது, அதனால் வர முடியலைங்கிறதுனால தான் இந்த வருஷம் ஆன்மீக சாரல் மூலமாக டைரக்ட் ரிலேவாக பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் எங்கேருந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ பாருங்கோ. எல்லா விதமான சேசையும் அடைஞ்சு கிருஷ்ணனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்துக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். ராம் ராம். ராதே கிருஷ்ணா. மாந்தை லக்ஷ்மி நாராயணன். இன்னும் பல பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீள். யாராவது பண்ணாமல் இருந்தெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ராம் ராம். ராதே கிருஷ்ணா.